அந்த ஆள் திட்டின திட்டுக்கெல்லாம் இந்த பொண்ணு என்கிட்ட மன்னிப்பு கேட்டா. அப்புறம் டெபாசிட் செய்ய சொல்லுங்கன்னு ரொம்ப கெஞ்சி கேட்டா. அதுக்கு நானும் ஒத்துக்கிட்டேன். என்ன 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 இவங்க 3 பேரும் சேருவாங்க சார். நீயும் சேரு. உங்களை எல்லாம் சேர சொல்றேன்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். சேர்த்து வைக்கிறேங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. அந்த பொண்ணை வர சொல்லியிருக்கேன். அவ வருவா. போங்க. நான் சேர மாட்டேன். பட 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 பட. நீங்க கொடுங்க. நான் கொடுக்க மாட்டேன். யாரா? இந்த ஆளுக்கு அந்த வியாதி வந்துருச்சு. என்ன? காதல் காலம் தவறி வர மழை மாதிரி இந்த ஆளுக்கு பொங்கி வழியுது. நீ வேற. ஆப்பிள் கலர்ல இருக்கிற எத்தனையோ காஷ்மீர் பொண்ணுங்க இவருக்கு பிராக்கெட் போட்டாங்க. இவர் அதுக்கே மடங்கல. போய் இந்த குக்கிராமத்திலே வந்து மாட்ட போறாரு. வாங்க வாங்க வாங்க. ஜாக்கிரதை. மெதுவா. ஜாக்கிரதை. அப்படிதான். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். கொம்பு அது இதுன்னு அவங்க எங்கடா போறாங்க? புடி. ஒளிய வேண்டாம் வைத்தியரே, நாங்க உங்களை பாத்துட்டோம். ஊர் பொண்ணு சேரும்போதெல்லாம் நீங்க மட்டும் ஏன் தனியா இருக்கீங்க? நான் இந்த ஆலமரத்தோட அடி வேற தேடி போனேன். அந்த வேர்லாம் எப்ப வேணாலும் கிடைக்கும். சரி, இப்ப நீங்க எல்லாரும் எங்க போறீங்க? ஏதாவது உண்ணா வருதுமா? பந்தா? ஊருக்குள்ள ஒரு வெறிநாய் வந்து 4-5 பேரை கடிச்ச விஷயம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. நீ எல்லாம் எங்க இருந்தியா வர? அதுவும் அங்க இருந்து. என்னையா கிண்டல் பண்றியா? நாங்க அந்த நாயை பிடிக்கிறதுக்கு உதவி வேணும்னு எஸ்ஐ கிட்ட கேட்க போறோம். யாரு? அந்த கபாலா? நாயை பிடிக்கவா? திருடனை கையில பிடிச்சு கொடுத்தா கூட பிடிக்கிறதுக்கு பயப்படுறவன் தான் அந்த ஆளு. அவங்கிட்ட நாய் பிடிக்க சொல்றீங்க? போய் பட்டாளக்காரனை பாருங்கயா. அதுவும் சரிதான், அவங்களுக்கு வேலை வெட்டி எதுவும் கிடையாது, சும்மா தான் இருக்காங்க. ஆனா அந்த நாய் பிடிக்க அவங்க ஒத்துப்பாங்களா? அவங்க தான் வேலை இல்லாம இருக்காங்கன்னு நீங்களே சொல்றீங்களே. பேப்பர்ல பார்த்தது இல்ல? பட்டாள ரோடு போட்டு கொடுத்தாங்க, பிரிட்ஜ் கட்டி கொடுத்தாங்கன்னு. நம்ம ஊர்ல நாயை பிடிச்சு கொடுக்கட்டும். குடுறா, கொடுக்குறேன்டா. நீயே பார்த்தா எப்படிடா? போதண்டா பார்த்தது. வாங்க, இங்க இருந்து விளையாடிட்டு கூட பாட்டை கேட்கலாம். ஏய், ரொம்ப அன்பை பொழியாதரா. அவ வண்டி பிடிச்சி இங்க வந்துட போறா. ஓடாடே. டேய் விளையாடாத. உன்னை மறுபடியும் பார்ப்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறேன். நேற்று உன்னை நான் கனவில் கண்டேன். ஒரு அழகிய AK-47 கன் மாதிரி இருந்தா. உன்னை நான் கட்டி பிடித்து டிஷ்ஷும் டிஷ்ஷும். போதும், குடுறா, நான் பாக்குறேன். டேய் குடுறானா? என்னடா நீ டிஸ்டர்ப் பண்ணாதடா. ஏன்டா இப்படி என்னது? சும்மா நான் இயற்கை காட்சியை ரசிச்சு. My God. ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு பொதுமக்கள் வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் அலர்ட்டா இருங்க. வெளியே யாரையுமே காணுமே. எல்லாம் டென்ட்டுக்குள்ள உட்கார்ந்து இருப்பாங்க. நீங்க தைரியமா தரங்க. எதுவும் பிரச்சனை இல்லையா? துப்பாக்கில குண்டு இருக்கு, யாரும் பயப்படாதீங்க. சும்மா இந்த பாவல எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காதயா. திறந்துலாங்கற. துறையா துற. என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த ஆள் பாத்துப்பான். மாரியாத்தா, இன்னைக்கு என்ன இந்த இடம் ரொம்ப காலியா இருக்கே? எனக்கு பயமா இருக்கு, உங்களுக்கு பயமா இல்ல? ஆமா, இல்ல. இங்க யாரையுமே காணுமே. ராத்திரியோட ராத்திரியா பாகிஸ்தான்காரங்க வந்து சண்டை போட்டு கூட்டிட்டு போயிட்டாங்களா? எங்க போனாங்க? வந்துருங்க, ஓடில. ஐயோ, நான் இல்ல. ஆளவுங்க, நான் இல்ல. அம்மா, ஓடுங்க. ஐயோ, என்ன இது? என்ன பண்ண போற? மன்னிச்சிருங்க, எனக்கு எதுவும் தெரியாது. ஐயோ அப்பா, இன்னைக்கு எனக்கு கிளைமேக்ஸ் தான். ஐயோ, என்ன உங்க நோக்கம்? எதுக்காக கேப்பை அட்டாக் பண்ண முயற்சி பண்றீங்க? யார் அனுப்புறது? ஒண்ணு சார், நாங்க பாம்பு வைக்கிறதுக்கு கொல்றதுக்கு வரல. பின்ன ஊருக்குள்ள ஒரு வெறிநாய் சுத்துது, அதை பிடிக்க உதவி பண்ணுங்கன்னு கேட்க வந்தோம். ஓகே, தாயே காப்பாத்திட்ட. கேம்புக்குள்ள வரும்போது அனுமதி கேட்டுல வரணும். நீங்க வேற ஆயுதங்களை எடுத்துட்டு வரீங்க? அது ஒண்ணும் பெரிய ஆயுதம்லாம் இல்ல சார். நாயை பார்த்தவொன்னு அடிக்கிறதுக்கு தற்காப்பா கொண்டு வந்தோம். சரி, இந்த வேலையை நாங்க பட்டாளத்துக்காரங்களே பாத்துக்கிறோம். இனி இந்த ஊர்ல எந்த நாயும் இருக்காது.
ஏய், நில்லுங்க. என்ன விளையாடுறியா? வேடிக்கை பார்க்கறதுக்கு துப்பாக்கி முன்னாடியே வந்து நிப்ப இந்நேரம் சுற்றுப்பாங்க. வெயிட். ஒரு ஹியூமன் எனிமியை அட்டாக் பண்றதை விட அனிமல் எனிமியை அட்டாக் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு செகண்டும் அலர்ட்டா இருக்கணும். அட கடவுளே, என் பசு போயிடுச்சு. சார், ஏதோ ஒரு நாதாரி மரத்துல கிரீஸ தடவி வச்சிருக்கேன் சார். அந்த நாதாரி நான் தான்டா. உனக்கு தண்டனை கொடுத்துருக்கேன். ஏறா. சார், நான் கீழே விழுந்து என் கை காலெல்லாம் உடைஞ்சு போச்சுன்னா உங்க ஒய்ஃபுக்கு யார் சார் காய்கறி வாங்கி கொடுப்பாங்க? அது உன் இடத்துக்கு இன்னொருத்தன் வருவான். புதுமுகத்துக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுறா. ஏறா. திருட்டுத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு வழி ஆக்குறேன் உங்களை. நாய் யாரடா நாயின? குடிக்கிட்டு விட மாட்டேங்குது. அரை கிலோ கறி காலி ஆயிடும். ஐயோ, கால்குல சரியா காணோம். கண்ட இடத்துல ஒரு மிருகத்தை இன்னொரு மிருகம் கடிச்சிருச்சு. இவ்வளவு பேர் இருக்கீங்களே, எனக்கு யாராவது வைத்தியம் பண்ணுங்களே. வைத்தியரே, சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்க. உனக்கு வெறி பிடிக்கும் போது வர முக்கியமான வேலை இருக்கு. ஐயோ, இப்படி என்ன அநியாயமா தனியா விட்டு போறீங்களே, வாங்கடாடே. நிறுத்து நிறுத்து நிறுத்து. இங்க எங்கேயோ வெடி சத்தம் கேக்குறதே. அவனுடைய கேம்ப் இங்க எங்கேயா தான் இருக்கணும். மாமி, அது கேம்ப்ல இருந்து இல்ல, பக்கத்துல ஏதோ கோயில்ல வெடி போட்டுருக்காங்க. அங்க பாருங்க. ஆமா, யானை. சரி சரி, நீ வண்டி எடு. வண்டி நிறுத்து. ஐயோ அம்மா. பட்டாபி, நிறுத்து. நில்லுங்க நில்லுங்க. டேய் டேய் பட்டாபி, நான் உங்க அம்மாடா. இப்படி மூஞ்சில கரிய பூசிண்டா எனக்கு அடையாளம் தெரியாது நினைச்சுட்டியா? நீ ஏன் சொல்லாம வந்துட்ட? ஏண்டா, ஆத்த கூட வராம நாட்டுக்கு சேவை செய்ய போறேன்னு இப்படி நாய புடிச்சுட்டு இருக்கியே, நீதான் பெரிய பட்டாளமா? அம்மா, இங்க நான் ஆபீசர் ஆக்கும். அவெல்லாம் கேட்டு இருக்கா. நீ வா, கேம்ப்ல பேசிக்கலாம். செல்ல அம்மாலியோ கேக்கட்டும், எல்லாரும் நன்னா கேக்கட்டும். ஸ்ரீராம ஜெயம் சொல்லிண்டு பேரம்பேத்திகளை கொஞ்சிட்டு இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி ஒன்ன தேடின்னு இந்த உலகம் பூரா சுத்தின்னு இருக்கேனே, இது நியாயமா? அவளே சொல்லட்டும். என் கேம்ப்ல வந்து நீ என்ன வேணாலும் திட்டிக்கோ. இங்க என் கதை எல்லாருக்கும் புரிய போறது. புரியட்டும்டா, எல்லாருக்கும் நன்னா புரியட்டும். நீங்களே பதில் சொல்லுங்க. இவன் செய்யறது சரியா? போரு யுத்தம்னு இப்படியே சுத்தின்னு இருந்தானா இவனுக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு பண்ண வேண்டாமா? இவனுக்கு வயசு ஏறிண்டே போறது. எப்பதான் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது? டேய் போடா. இப்ப என்னோட வேண்டுதலையை கேட்டுட்டுதான் அந்த பகவான் உன்னுண்டே என்ன கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. டேய் நீ கார்ல ஏறிக்கோ. தொடாத. கார்ல ஏறுமா. இங்க பாரு, நான் எல்லாத்தையும் கேம்ப்ல பேசிக்கலாம். அவ எதற்கு பதில் சொல்? கல்யாணம் பண்ணிக்கிறியா? சரின்னு சொல்லுடா. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எல்லாம் சொல்லுடா. பேசலாம். ஒரு வார்த்தை பதில் பேச மாட்டேங்க. சார், நான் அதுக்கு பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கேன். அப்போ கேம்ப்ல பார்க்கலாம் சார். பை.